அவை முன்னவர் சொல்லுங்க. நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார், அவங்க என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்குறாரு. எழுதுனாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஹவுஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2023 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். நான் குறிப்பிட்டேங்க. இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை முதலமைச்சர் நாடாளுமன்ற கூடி கலந்துட்டு தான் இருக்க தவிர அங்கே தொடர் கூட்டம் நடந்ததாக செய்தியில் வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனால் கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றம் கூடுகிறது, அதற்கு பிறகு அங்கே அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை. இது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். மாண்பு பேரவையில் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல. மாண்புக்கு முதலமைச்சர் பேரவையில் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்கே பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். சரி. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விடாமல் பண்ணு பல பேரும் சொல்லியிருக்கீங்க. அப்போ எல்லாம் சபை அவன் நிறைவேற்றின தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்கள் சொல்லுங்க. முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வழி நீ உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்வான்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றினாங்க, தெரிஞ்சது, கடிதம் எழுதணும், வச்சிருக்கோம். மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அதை எதிர்க்குது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதான் நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.